தூத்துக்குடியில் குழந்தைகள் மற்றும் பெண்கள் பாதுகாப்புக்காக ஒரு சிறப்பு சர்வேலன்ஸ் செக்டர் ஒன்று ஆரம்பிக்கப்பட்டதாக நேற்று ஒரு தகவல் இன்டர்நெட் ஃபுல்லாக பரவிக்கிட்டே வருது. ஆனால் அது உண்மையா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாதுங்க. அது கடந்த 2025ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி சமூக நலத்துறை அமைச்சராக இருந்த கீதா ஜீவன் அவர்கள் சர்வேலன்ஸ் சென்டர் தூத்துக்குடியில் சிறப்பாக ஒன்று ஆரம்பிச்சிருந்தாங்க. அதனுடைய டிவைஸோட ஃபோட்டோ மட்டும் எடுத்து போட்டுட்டு அதை இப்போ ஆரம்பித்ததாக தாவேக்கா அரசால் ஆரம்பிக்கப்பட்டதாக ஒரு தகவல் பொய்யான தகவல் பரப்பிக்கிட்டே இருக்குது. நான் என்ன சொல்கிறேன், விஜய் அவர்களால் கண்டிப்பாக இந்த சமூகத்துக்கு நல்லது செய்ய முடியும் அப்படின்னு திமுகக்காரனால நானே நம்புறேன்னே வச்சுக்கோங்க. அவருக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. அவர் தான் டைம் கேட்காருல்ல, அதுக்குள்ளே அவர் இதை பண்ணிட்டாருன்னு சொல்லி ஃபேக்காக நியூஸ் பரப்ப என்ன ஆகுன்னா, அடுத்த டைம் அவர் ஆட்சி அமைக்கான வழிவகைகளை நீங்களே கேட்டு போட்டு அடைக்கிற மாதிரி ஆகுது. தயவுசெய்து பொறுமையாக இருங்க. அதாவது சங்கர் படத்தில் வர முதலமைச்சர் மாதிரி விஜய் நடந்துக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக விஜய் அவர்கள் தோற்று தான் போவார். ஒரு நாளில் எதுவுமே மாறாது. இது ஒரு சிஸ்டம். இந்த சிஸ்டத்தை மாற்றுறதுக்கு நிறையா பாலிசிஸ் போடணும், நிறைய டைம் தேவை, அதே சமயத்தில் நிறைய ஒத்துழைப்புகள் தேவை. இந்த மாதிரி அவதூறு பரப்பிக்கிட்டே இருந்தீங்கன்னா இது உங்களுக்கு தான் ஆபத்து.